அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ரசிதா பேகம். என் வயது 62. நான் யூடியூப்ல உங்கள் அறிமுக உரையை கேட்டுதான் தஜ்வீது முறைப்படி கட்டாயம் ஓதணும், பிழை விட்டா மிகப்பெரிய பாவம் அப்படின்லாம் நீங்க சொன்னதை வச்சுதான் நான் இந்த அல் குர்ஆன் அகாடமியில சேர்ந்தேன். முதல்ல நீங்க ஆரம்பமா சொல்லி கொடுத்தது குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் பேச்சுன்னும், குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு, அரபி எழுத்துக்கள் வெளிப்படும் இடம், அதுதான் மகரஜுண்டும், வல்லின எழுத்துக்களின் முறை எல்லாமே எப்படி உச்சரிக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு சாத், வாத், ஐன், ஒயின் போன்ற எழுத்துக்கள் எல்லாம் சரியா மொழியாம இருந்தேன். இந்த எழுத்துக்களை எப்படி நாவல வச்சு உச்சரிக்கணும் அப்படின்னு அந்த வீடியோல கிட்டக்க வந்து அழகா சொல்லி காமிச்சு பழக்கப்படுத்தினீங்க. இப்ப எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் லேசா வருது. எழுத்துக்கள் வராத போது கூட முயற்சி செய்யுங்க, துவா செய்யுங்க, நானும் உங்களுக்கு துவா செய்யறேன் அப்படின்லாம் ஆர்வப்படுத்துனீங்க. ஒரு எழுத்தை 20 தடவை 40 தடவைன்னு சொல்லி பழகினா அந்த நாவுக்கு லேசாயிருன்ற முறையும் சொல்லி கொடுத்தீங்க. காஃப், காஃப் இது ரெண்டையும் ஒரே மாதிரி தான் உச்சரிச்சுட்டு இருந்தேன். இவ்வாறு உச்சரித்தா எவ்வளவு பெரிய பாவம்ன்றதையும் நீங்க தான் சொல்லி நான் விளங்கிக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போது அல்லாஹ்வுடைய கிருபையால நன்கு கவனித்து ஓத பழகிக்கிட்டேன். நான் ஏற்கனவே குர்ஆன் ஓதுவேன், ஆனா எந்தவித சட்டமும் தெரியாது, எதுவுமே எனக்கு அது புரியாது, ஏதோ ஓதுவேன். அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அல் குர்ஆன் அகாடமியை பற்றி அறிவித்ததுதான். மத்து, நீட்டல், மத்துன்னா நீட்டல், அதன் வகைகள் மத்து அஸ்லி, லாஜிம், ஆரி, இவக், முத்தசில், முன்ஃபசில், கல்கலா, சித்தா, ரஹாபா, பைனியா, தாவுல் மர்புத்தா, இன்னும் நிறைய சட்டங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இது எல்லாமே குர்ஆனை நான் ஓதும் போதெல்லாம் அத எப்படி, எந்த இடத்துல எந்த சட்டம் வருது, எப்படி சொன்னீங்க, இது எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அல் குர்ஆன் அகாடமியில நீங்க ஆரம்பத்துல எழுத்து பயிற்சி கொடுத்தீங்க. அப்போ இது நமக்கு சரியா வராது, நீங்க என்ன சொன்னீங்க, சிறந்த முறையில அப்பதான் அது எழுத பழகினாதான் உங்களுக்கு நல்லா சொல்லி பழகிறதுக்கும் வருவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு நம்ம வயசுக்கு இதெல்லாம் நமக்கு சரி வராது அப்படின்னு நம்ம விலகிடலான்னு நான் நினைச்சேன். அல்லாஹ் நாடினது வேற விதமா போயிடுச்சு. ஒரு முயற்சி செஞ்சு பார்ப்போம்னு நீங்க அனுப்பின PDF ஜெராக்ஸ் எடுத்து எழுதி பார்த்தேன். அந்த எழுத்தை எழுதி பழகினதுலயே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறந்த முறையில எழுத கத்துக்கிட்டேன். அது மனதுக்கு மிக பெரும் இன்பத்தை கொடுக்குது. இது எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியும் தருகிறது. சட்டத்தை பத்தி பயிற்சி செய்ய சொல்லி அதன் சட்டங்களை குர்ஆன்ல தேட சொல்லி அழகாக எழுது பழகினது எனது மரணம் வரையில் இன்ஷா அல்லாஹ் மறக்கவே மறக்காது. இந்த ஓதுறதும் அந்த எழுத்து பயிற்சியும். என்னுடைய வயசுக்கு இப்படி தஜ்வீதோட ஓதுவேண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நினைச்சும் பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த முறையில தான் சரி, இந்த நம்ம அழகா ஓதி இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்களும் இதை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு என் பிள்ளைங்க, கணவர், பேரன், பேத்தி எல்லாத்தையும் சேர சொல்லி அவங்களும் இப்ப சேர்ந்து ரொம்ப சிறப்பான முறையில அல் குர்ஆன் அகாடமியில ரொம்ப அழகான முறையில கத்துக்கிட்டாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே ஆஜர்த்துங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். உங்களுடைய அர்ப்பணிப்புக்கு என்றென்றும் நான் கடமையா இருக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போதும் துவா செய்துகிட்டு இருப்பேன். இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்புலிகளை வழங்குவானாக. ஆமீன்.